பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யூபிலியை குறித்த ஒரு சில தரவுகளை உங்களுக்கு கூறி இந்த மறைவுரையை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, எதுக்காக இந்த யூபிலி? இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, உலகெங்கும் யூபிலி ஆண்டு கொண்டாடப்படுகிறது. எதற்காக இந்த யூபிலி? எதுக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்களோ? பேசிராத வாயை திறந்து எதற்காக ஜூபிலி? எதை நினைவு கூர்ந்து? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை, ஏன் திருச்சபை 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜூபிலியை கொண்டாடுகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று மனிதராக இந்த பூமியில் பிறந்தார் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு நினைவூட்டுவதற்காக தான் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அன்னையாம் திருச்சபை கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலியை கொண்டாடுகிறது. 25 ஆண்டுக்கு ஒரு தடவை கிறிஸ்து பிறப்பினுடைய யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2000க்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் தயாரிப்போட தந்தையின் ஆண்டு, மகனின் ஆண்டு, தூய ஆவியின் ஆண்டுன்னு சொல்லி 3 ஆண்டு தயாரிக்க அப்புறம் அந்த 2000ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் 2000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி யூபிலி ஆண்டை கொண்டாடணும். 25 ஆண்டு கழிச்சு 2025 அடுத்த ஜூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். எதுக்கு இந்த ஜூபிலி ஆண்டு? முதலாவது, இயேசு ஒரு வரலாற்று மனிதர். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தெய்வங்கள், உலகத்தில் சொல்லப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் புராண கதைகளின் கதாபாத்திரங்களாக இருக்க, பெரிய பெரிய புராணங்கள் இதிகாசங்களினுடைய கதாபாத்திரங்களாக இருக்க, உண்மையாகவே ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இந்த மனித குலத்துக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல, இவர் வாழ்ந்த ஒரு மனிதன் என்று இந்த உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதற்காக தான் அன்னையாம் திருச்சபை இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துநாதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்? அதாவது இவர் தெய்வம், இவர் இறை மகன், நமக்கு கடவுள் இப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சாலுமே கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகமே அவரை தன்னுடைய வரலாற்றினுடைய மையப்புள்ளியாக வைத்துக் கொண்டது. இன்னைக்கு தேதி என்ன? 3/2025 என்ன அர்த்தம்? 3வது மாசம் 2025 என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது மாசம் 2025 என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துநாதர் இந்த பூமிக்கு வந்து 2025 வருஷம் ஆச்சுது. 2 மாசம் கழிஞ்சு அர்த்தம். இப்ப என்னுடைய பிறந்த நாள் ஜனவரி 22ஆம் தேதி 1986 அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து 986 வருடங்கள் கழித்து 22 நாள் கழிச்சு நான் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம போடுற டேட் என்னது? இயேசு பிறந்து இத்தனை நாள் கழிச்சு நான் இதை செஞ்சேன், இயேசு பிறந்து இத்தனை நாள் கழிச்சு நான் பிறந்தேன், இயேசு பிறந்து இத்தனை நாள் கழிச்சு இவர் பிறந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகமே என்ன பண்ணுது? தன்னுடைய வரலாறை இவர் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டை வச்சு எழுதுது. அதுதான் டேட். டேட்ன்றது என்னது? இயேசு பிறந்து இத்தனை நாள் கழிச்சு இது நடந்தது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. அந்த வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வரலாறுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஹிஸ்டரி. ஹிஸ்டரி அப்படின்றது ஹிஸ் ஸ்டோரி. யாருடைய ஸ்டோரி? இயேசுடைய ஸ்டோரி. இங்கிலீஷ்ல எழுதுவாங்க ஏடின்னு எழுதுவாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு ஏடி. ஏடினா என்ன அர்த்தம்? ஆனோ தாமினே அப்படின்னு அர்த்தம். ஆனோ தாமினேனா ஆண்டவரின் ஆண்டு. அப்ப இன்றைக்கு வந்து ஏடி 2025, கிபி 2025னா ஏடி 2025னா ஆண்டவரின் ஆண்டு 2025 அர்த்தம். பிரியமான என் சகோதர சகோதரிகளை, புரிந்து கொள்ள வேண்டும், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பனை கதாபாத்திரம் அல்ல, அவர் வரலாற்றில் வாழ்ந்து இந்த உலகத்தின் வரலாற்றையே
அவரது மைய பொருளாக வைத்துக்கொண்டு இன்றைக்கும் உயிர் வாழ்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் திருச்சபை சொல்லுது, இயேசு கிறிஸ்துவ தயவு செய்து நீங்க மற்ற மத தலைவர்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவர்களெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழல்ல உருவான மதங்கள், ஒவ்வொரு சூழல்ல வந்த தலைவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. வரலாறே அவரை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை கொண்டாடுவதற்கு தான் இந்த யூபிலி ஆண்டு. அப்ப இந்த ஒவ்வொரு 25 ஆண்டும் அன்றைக்கு இருக்கிற திருத்தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 25ஆம் ஆண்டை கொண்டாடுறதுக்கு ஒரு தலைப்பை கொடுப்பாங்க. இந்த 25வது ஜூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு நமது திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கொடுத்திருக்கிற கருத்து என்னன்னா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். என்ன எதிர்நோக்கின் திருப்பயணிகள்? எதிர்நோக்குனா என்ன அர்த்தம்? எதிர்நோக்குனா நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்கு பேர் என்னது? எதிர்நோக்கு. முந்தைய அதை நம்பிக்கைன்னு சொல்லுவோம். நல்லது நடக்கும். இப்ப இருக்கிற சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி. இது ஏன் திருத்தந்தை இந்த தலைப்பு கொடுக்கும் போது சொல்றாரு, கோவிட் வந்ததுக்கு அப்புறமேலு இந்த உலகம் முந்தைய உலகம் மாதிரி கிடையாது, முந்தைய மக்கள் மாதிரி கிடையாது. மக்களுடைய மனங்களில் மாற்றம் இருக்கிறது, மக்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்கிறது, சமூகத்தில் மாற்றம் இருக்கிறது. இந்த மாற்றங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆஹா இனி இந்த உலகம் எப்படி இருக்குமோ அப்படின்ற கலக்கம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் தான் திருத்தந்தை சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கும் வரையில் நமது எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது. இயேசுவை நம்பினவர்கள் இதுவரையில் கைவிடப்பட்டதும் இல்லை, இனியும் கைவிடப்பட போவதும் இல்லை. இவர் ஒரு வரலாற்று மனிதன். இவரை வைத்துதான் இந்த உலக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவரின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவரும் ஏமாற்றம் கண்டதும் இல்லை, ஏமாறப் போவதும் இல்லை. அப்ப இந்த அடிப்படையில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு உண்மையிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சின்ன குறிப்பிடம் படிச்சிருக்கோம் இல்லையா? எல்லாரும் சின்ன குறிப்பிடம் படிச்சிருக்கோம் இல்லையா? சின்ன குறிப்பிடம் படிக்காம புது நன்மை வாங்கியிருக்க முடியாது, அப்படிதானே? இப்போ அந்த சின்ன குறிப்பிடத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேருக்கு இதுக்கு பதில் தெரியுதுன்னு பார்ப்போம். மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என்ன அசைவே காணோம்? மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என்ன? ஃபர்ஸ்ட் இது சொல்றேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வருதான்னு பாருங்க. முதலாவது கடவுளை அறிந்து கொள்கிறது. இரண்டாவது திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு சொல்லணும், நீங்க 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு படிக்க சொல்றீங்க, பைபிளை படிக்க சொல்றீங்க, எங்க ஆட்களுக்கு சின்ன குறிப்பிடமே படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன? முதலாவது கடவுளை அறிந்து கொள்கிறது. இரண்டாவது அவரை நேசிக்கிறது. மூன்றாவது அவருக்கு சேவை செய்கிறது. நாலாவது நித்தியத்துக்கும் அவரோடு போய் வாழ்வது. அதாவது எப்படின்னா, கடவுள் யாருன்னு தெரிஞ்சா அவர் அன்பு செய்யாம இருக்க முடியுமா? முடியாது. அப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அன்பு செய்வோம். இப்ப கடவுளை அன்பு செஞ்சா நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் அன்பு செய்யாம இருக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா அவங்களையும் அன்பு செய்வோம். அப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சு அவனை அன்பு செஞ்சு கூட இருக்க சகோதர சகோதரிகள் அன்பு செய்தால் நரகத்துக்கா போவோம்? பரலோகத்துக்கு தான் போவோம். இதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? கடவுளை அன்பு செய்யறதுக்கும் மக்கள் அன்பு செய்யறதுக்கும் நித்தியத்துக்கும் மோட்சத்தில் போய் அவரோடு வாழ்வதற்கு அடிப்படை என்னது? அவரை அறிந்து கொள்கிறது. புனித ஜெரோம், அவர் தான் பைபிளை ஒரே புத்தகமா கோத்து நமக்கு கொடுத்தது, புனித ஜெரோம். அந்த புனித ஜெரோம் சொல்றாரு, எவன் ஒருவன் விவிலியத்தை அறியவில்லையோ அவன் இயேசு கிறிஸ்துவையே அறியவில்லை.
இதே விஷயத்தை திருத்தந்தை சொல்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா முதலில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். இயேசு அறிந்திருக்கணும்னா எதை அறிஞ்சிருக்கணும்? இறை வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வேணா நீங்க எடுத்து பாருங்க. யோவான் எழுதின செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு எழுதி. ஆண்டவர் ஏதோ பெருத்தார் கிட்ட போல, ஆண்டவர் ஏதோ 3வது மனுஷன் கிட்ட போல ஆண்டவர் சொல்றாரு, நான் என் மக்களிடம் வந்தேன், ஆனால் என் மக்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை பத்தி பேசுது? யோவான் எழுதின 1 அதிகாரம், யோவான செய்தியினுடைய 1 அதிகாரம் வார்த்தையான கடவுளை பற்றி பேசுகிறது. தொடக்கமே எப்படி? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளாக இருந்தது, கடவுளோடு இருந்தது, வார்த்தை என்னும் அவரே, அவரால் தான் எல்லாம் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இதெல்லாம் சொல்லிட்டே கீழே 11வது வசனத்துக்கு வரும் பொழுது வசனம் சொல்லுது, அவ்வாக்கு அந்த ஆண்டவர் வார்த்தையான கடவுள் தம் அவரிடம் வந்தார், அவருடைய மக்களை அவரை ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு இது எவ்வளோ பொருந்தது பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு. இன்னைக்கு இது கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பொருந்தது பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்காக 2 நிமிஷம் செலவிடுறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? உண்மையிலே எல்லாரும் டெய்லி பைபிள் படிக்கிறோமா? டெய்லி ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்குறோமா? சொல்லிக்கிறோம், நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகளாக அவர்கள் கிறிஸ்தவத்தை வாழையாடி வாழையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். எங்கள் மரபு என்ன தெரியுமா? எங்கள் பெருமை என்ன தெரியுமா? எங்கள் குலம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் பேசுகிறோமே, உண்மையில் இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோம்? பைபிளில் போட்டிருக்கல, வார்த்தை மறுவுணுவானார் நம்முடைய, உண்மைதானே? அப்போ ஒருத்தன் பைபிளை ஏத்துக்கலன்னா யாரை ஏத்துக்கல? யாரை ஏத்துக்கல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். அவர் சொல்றாரு, நான் என் மக்கள் கிட்ட வந்தேன், எனக்குரியவங்க கிட்ட வந்தேன், நான் யாருக்காக ரத்தத்தை சிந்தி மறித்தேனோ, யாரை மீட்டெடுத்தேனோ அவங்க கிட்ட வந்தேன். ஆனா அந்த மக்கள் தான் என்னை ஏற்றுக்கொள்ள இல்லை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு 4வது படிக்கிற ஒரு பையன், 4வதோ 5வதோ படிக்கிறேன். வீட்டில் திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கிறேன். வீட்டில் பெரியவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அம்மா, அந்த அம்மா ஒரு ஹிந்து அம்மா. இதை நான் எங்கே போனாலும் இந்த கதையை சொல்லுவேன். ஒரு ஹிந்து அம்மா என்னமோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த இந்துவா வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அவங்க சொல்கிறாங்க, இந்துவா வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும், சேட்டை முட்டை செவ்வாய்க்கிழமை பார்க்கணும், 4 கிழமைன்னு பார்க்கணும், ராவுகாலம் யமகண்டான்னு பார்க்கணும், வீட்டுக்கு போகணுன்னா இது பார்க்கணும், அதை பார்க்கணும். ஐயோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வாழ்கிறதுக்குள்ள டயர்டாகிடுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அடுத்து ஒரு வரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் கிறிஸ்தவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இயேசு சாமி உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி? நாங்களாம் நாள் பார்க்க வேண்டியது இருக்குது, கிழமை பார்க்க வேண்டியது இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவுகால யமகண்டன் பார்க்க வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து 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 செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் டயர்டாயிடுறோம். ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் இயேசு சாமி ஒரே சாமி எல்லாத்தையும் பார்த்துக்குதுன்னு யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? இத்தனை சாங்கியங்களையும் கடைபிடிக்கிற அந்த அம்மா சொல்லுது. கொடுமை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இவங்க கிட்ட சாங்கியத்தை கற்றுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரம் பார்க்காமல் திருமணம் செய்வதுண்டா? நல்ல நேரத்துக்கு வீட்டிலேருந்து கிளம்பி, சாமி
இன்னும் 5 நிமிஷத்தில் முகூர்த்தம் முடியுது, தாலியை மட்டும் எடுத்து கொடுத்துரு, மீதி பூசி அப்புறம் வச்சுக்கோன்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட இருக்குதா? ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கும் தெரியும் இருக்குதா இல்லையா. இல்லைல்ல, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் என் பிள்ளைங்க கிட்ட வந்தேன், வேற ஒருத்தன் கிட்ட போயிருந்தா கூட ஏற்றுருப்பான் போல இருக்குது. என் பிள்ளைங்க கிட்ட வந்தேன், ஆனால் என் பிள்ளைங்க என்ன ஏற்றுக்கல. திருத்தந்தை பிரான்சிஸ் அதுதான் சொல்கிறாரு, இந்த யூபிலி ஆண்டில் எதை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, திருப்பி தயவு செய்து இயேசுவை உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்காங்க. அதுக்காக கொஞ்சம் பைபிளை படிங்க, எல்லார் வீட்லையும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் கடந்த 500 வருடங்களாக தான் பைபிள் நம்மக்கிட்ட இருக்குது பிரிண்ட் பண்ணி. அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய மிஷினரிகள்லாம் இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி நற்செய்தி அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? கைப்படை எழுதுனாங்க, உட்காந்து பைபிளை கைப்படை எழுதுனாங்க, தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் கைப்படை எழுதி. அது சும்மாலாம் இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட இறை வார்த்தை தப்பாயிடுமேட்டு மொத்த பேப்பரை மாற்றிடுவாங்க. கைப்படை எழுதி அதை அழகாக அலங்கரித்து அதை பைண்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை அந்த நாடுகளுக்கு அனுப்பி வச்சது கத்தோலிக்க திருச்சபை. இது வரலாறு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு இறைவார்த்தை கொண்டு வந்து கொடுத்து நம்ம எல்லாரும் முன்னோர்கிட்ட நான் வாங்கியிருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இறைவார்த்தையை படிக்கிறதுக்கு என்ன இல்லை டைம் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது சொல்வார், உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆண்டவரே நான் இவ்வளோ ஜபிக்கிறேனே, என் குரல் நமக்கு கேட்கல, சாரி டைம் இல்லைன்னு சொல்கிற நிலைமை வந்துடாமல் இருக்க தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. இதில் பாருங்க, 11வது வசனத்தில் இப்படி சொல்றாருல, 12வது வசனத்தில் என்ன போட்டிருக்காருன்னு படிங்க. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தெளிவா போட்டிருக்க வசனம் 1:12. யாரெல்லாம் இது மேல நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் இந்த இறைவார்த்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பைபிள் படிக்கலையோ, யாரெல்லாம் பைபிளுக்கு நேரத்தை ஒதுக்கலையோ, அவங்களாம் ஏசாமிக்கு பிள்ளையே கிடையாது. யாருக்கு பிள்ளை நீங்களே முடிவெடுத்துக்கங்க. நான் சொல்லலை தாயி, நான் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். வசனம் என்ன சொல்லுது? யாரெல்லாம் வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அவர்களுக்கு மட்டும்தான் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்தார். ஏன் அவர் உரிமையை கொடுக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒருத்தர் தான் கடவுள் ஈன்றெடுத்த மகன். இவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. இவர் பிறந்தார், தந்தையினரிடமிருந்து பிறந்த ஒரே மகன் இவர் தான். இவருக்கு மட்டும்தான் பரலோக தந்தையை அப்பான்னு கூப்பிடுற உரிமை இருக்குது. அந்த உரிமையை இன்னைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் தந்திருக்கிறாரு? இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டதாலும் அதன் மீது விசுவாசம் வைத்ததனாலும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாமும் வாழ நமக்கு அவர் உரிமையை தந்திருக்கிறாரு. அப்ப யாரெல்லாம் இறை வார்த்தையை வாசிக்கலையோ, யாரெல்லாம் இறை வார்த்தையில நம்பிக்கை வைக்கலையோ அவங்களுக்கு கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது. இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளையாக நீனும் நானும் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்பதற்கு, ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இறை வார்த்தையை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கணும். அதுலயும் திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவா சொல்றாரு, பைபிளை படிச்சா மட்டும் பார்த்தாது, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளையும் வாசிங்க. பைபிளை வாசிச்சு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை வாசிச்சா மட்டும் பார்த்தாது, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாவம், அவருக்கு சின்ன குறிப்பிட்ட விஷயம் தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? சின்ன குறிப்பிடம் தமிழில் தான் முதலில் எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது? புனித சவேரியார்னாலே எழுதப்பட்டது. நம்முடைய முன்னோர்களுக்கு சவேரியார் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது இதை அவர்களுக்கு சின்ன குறிப்பிடமாக ஒரு சின்ன நோட்ஸாக தயார் செய்து கொடுத்தது தான் சின்ன குறிப்பிடம்.
நேரடியாக புனித சவேரியாரிடமிருந்து இன்று வரைக்கும் அச்சு மாறாமல் அப்படியே பயன்படுத்தி கொண்டிருக்கிற சமூகம் தான் தமிழ் கத்தோலிக்க சமூகம். ஆனால் இன்றைக்கு அவல நிலை. தமிழ் கத்தோலிக்க சமூகத்துக்கு சின்ன குறிப்பிடமும் தெரியல, பைபிளும் தெரியல, இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் தெரியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ அம்மா அப்பா தெரியாம கத்தோலிக்கரா பெத்து போட்டாங்க, அதனால கத்தோலிக்கனா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இயேசுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்ற அர்த்தம். கிறிஸ்துக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த யூபிலி ஆண்டில் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைந்து வாழணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக பவுலடிகளார் சொல்வார், இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் சொந்தமோ அது உங்களுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொன்னா இன்னைக்கே ஒரு தீர்மானம் செய்யணும். என்ன தீர்மானம் செய்யணும்? இறை வார்த்தையை ஒவ்வொரு நாள் வாசிப்பேன், மனப்பாடம் செய்வேன், இறை வார்த்தையினால என் இதயத்தை நிரப்புவேன் அப்படின்றது தீர்மானம் செய்யணும். அப்படி செய்தால் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். இல்லையேல் கடவுளுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு வந்து உட்காருவதனாலேயோ, காவி உடை அணிவதனாலேயோ, கழுத்தில் ஜவமாலை போட்டுக் கொள்வதனாலேயோ, மாதா நவநாளை சொல்வதாலேயோ ஒருவன் கிறிஸ்தவனாக மாறுவது இல்லை. கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும். அதற்கு இயேசு யாருன்னு தெரியணும். இயேசு யாருன்னு தெரியணும்னா இறை வார்த்தை அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க, பைபிளை வாசிங்க. இது முதலாவது. இரண்டாவது, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எது உங்களுக்கு உள்ள இருக்குதோ அதுதான் வெளியில வரும். இப்ப நீங்க சும்மா போயிட்டு இருக்கும் போது யாராவது வந்து உங்களை கீறினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? ரத்தம் வரும். ஏன் ரத்தம் வருது? உள்ள அதுதான் இருக்குது இல்லையா? ஒருத்தனை கீர்னா சாக்கடை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள சாக்கடை ஓடுதுன்னு அர்த்தம். நீங்க 4 பேர் உசுப்பேத்தி பாருங்களேன். எப்படி உசுப்பேத்துறதுன்னு தெரியும்ல? உசுப்பேத்துனா என்ன வருது? அப்பனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? கீறுனா என்ன வெளியில வருதோ அதுதான் என்ன இருக்கு? உள்ள இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் லைட்டா உசுப்பேத்துனீங்கனாலே 4 கெட்ட வார்த்தை போடுறாங்க. அப்படின்னா அவங்க மனசுல என்ன நிறைஞ்சிருக்கு? கெட்ட வார்த்தைகள் தான் நிறைஞ்சிருக்கு. ஒரு சில பேர் உசுப்பேத்தினா உடனே சபிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க இதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கு? சாபம் தான் நிறைஞ்சிருக்கு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ எவன் வந்து நோண்டினாலும் அதுதான் வெளியில வரும். அப்ப கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவன் உசுப்பேத்தினா, இன்னைக்கு கிறிஸ்தவன் கிட்ட வம்பு வளர்த்தா என்ன வெளியில வருதுன்றதை செக் பண்ணி பாருங்க. யாராவது உங்களை வெறுப்பேற்றினா, யாராவது உங்களை வந்து நோண்டுனா, யாராவது உங்களுக்கு கோபத்தை ஊட்டுனா, யாராவது உங்களை வந்து சீண்டுனா வாயில் என்ன வருதுன்றதை செக் பண்ணி பாருங்க. வாயில் நல்ல வார்த்தை வருதுன்னா உள்ள என்ன இருக்கு? நல்லது இருக்குன்னு அர்த்தம். வாயில் கெட்ட வார்த்தை வருது, அசிங்கமாக வருது, வண்டையா வருதுன்னா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? கூவாறு ஓடுதுன்னு அர்த்தம். அப்ப அதை கிளீன் பண்ணணும்னா அதற்கு ஒரே வழி ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். எந்த அளவுக்கு இறை வார்த்தை உள்ள போகுமோ அந்த அளவுக்கு கழிவுகள் என்ன ஆகும்? வெளியேறும். இது எங்க இருக்குது? அதே யோவான் எழுதின நற்செய்தி 17வது அதிகாரத்தில் 16-17 வசனங்கள் ஆண்டவர் இயேசு சொல்வாரு, உண்மையினால் இவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், உமது வார்த்தையே உண்மை. கிளீன் பண்ணுங்கன்றார். தந்தையாகிய கடவுள்கிட்ட இயேசு ஜெபிக்கிறார், தந்தையே என்னுடைய சீடர்களை கிளீன் பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்க. எப்படி? உங்களுடைய வார்த்தை தான் உங்களை கிளீன் பண்ணும். ஏனெனில் உமது வார்த்தையே உண்மை. இன்னைக்கு உங்களுடைய மனசுல இருக்க அழுக்கு, உங்க மனசுல இருக்க கோபம், உங்க மனசுல இருக்கிற வெறுப்பு, உங்க மனசுல இருக்க துரோகம், உங்க மனசுல இருக்கிற எல்லா தீய எண்ணங்கள் வெளியில போகணும்னா அதற்கு ஒரே வழி என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையினால உங்களை நிரப்புறீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத கழிவுகள்லாம் உங்களை விட்டு வெளியேறும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கி நிறைய பெற்றோர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் புள்ள வந்து சேரக்கூடாத கம்பெனியில் சேர்ந்து தப்பு தப்பாக பேசுகிறான், தப்பு தப்பாக நடந்துக்கிறான், நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துருச்சு. அப்போ நான் அடிக்கடி அவங்ககிட்ட சொல்கிறது உண்டு, ஒரு பிள்ளை வாழ்வதும் சாவதும் யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? பெற்றோர் கையில் மட்டும்தான் இருக்குது. பெற்றோர் கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்கிறத கேட்டு புள்ள நல்லா இருக்குன்னு. புள்ள என்றைக்குமே நம்ம சொல்கிறத கேட்டு வளர்கிறதே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து தான் வளருது. தயவுசெய்து இனியாவது இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டிருக்கிற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு கெட்ட பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன கெட்ட பழக்கம்? யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினச்சா உடனே நீ ரொம்ப யோக்கியமான்னு கேட்குற கெட்ட பழக்கம் இருக்குது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வசனம் திரும்ப இதுதான். யாராவது வந்து நம்மளை திருத்தணும்னு நினச்சா என்ன பண்ணுறோம்? உடனடியே நம்ம வாயில வருது, நீ ரொம்ப யோக்கியமா. இன்னைக்கு நான் பார்க்குறேன் வீட்டில் சின்ன பிள்ளைங்களே கேட்குது, அப்பா அம்மா ஏதாவது அறிவுரை சொன்னால் நீ மட்டும் பண்ணலையான்னு கேட்குது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, இது இறை வார்த்தைக்கு என்ன சொல்கிறது, முரண்பட்ட ஒரு மனநிலை. உங்களுக்கு தெரியுமா, தாவீதுன்னு ஒரு அரசர் தான். தாவீது ராஜா. ஆண்டவர் சொல்வார், உலகத்தில் பிறந்த மனிதர்களில் தாவீதை போல எனக்கு நெருக்கமானவன் ஒருத்தனும் இல்லைன்னு சொல்கிறார். ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார்? பைபிளில் போட்டிருக்கு, உரியாவின் மனைவியை அந்த எடுத்துக்கிட்டான் இல்லையா, அதை தவிர தாவீது வேறு எந்த தப்புமே செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? அவன் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஆண்டவருடைய இறைவாக்கினர்கிட்ட ஆலோசனை கேட்காம செய்யலை. அந்த ஒரு விஷயத்தில் அவன் ஆலோசனை கேட்கல, தப்பில் மாட்டிக்கிட்டான். மற்ற எல்லாம் எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய இறைவாக்கினருக்கு காது கொடுத்து, இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு ஏற்பதான் அவன் எல்லா காரியங்களையும் கேட்டு 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 செஞ்சான். அதனால் என்னாச்சு? அவன் தவறு செய்யும் பொழுது கடவுளை இறைவாக்கினர்கள் அமைச்சு, டேய் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னார். ஒவ்வொரு முறை இறைவாக்கினர் வரும் பொழுது தாவீது அரசனாக இருந்தாலும் பேரரசனாக இருந்தாலும் எழுந்து நின்று மரியாதை செய்து அந்த இறைவாக்கினர் அவனிடம் பேசுவதை காது கொடுத்து கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் சீர் செய்து கொண்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி சவுலுன்னு ஒருத்தர் தான், அவனும் ராஜா தான், இஸ்ரேல் மக்களுடைய முதல் அரசன் அவன் தான், ஆண்டவரே அவனை தேர்ந்தெடுத்தார் தான். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? சவுல் ஆண்டவர் சொல்றதையும் கேட்டுக்குவான், அவனுக்கு இருந்த வேலைக்காரங்க சொல்றதையும் கேட்டுக்குவான். அவனுக்கு இது சாதகமாக இருந்தா இதை செய்வான், அதை சாதகமாக இருந்தா அது செய்வான். அதனால என்னாச்சு தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவனை மொத்தம் கைவிட்டார். ஒரு காலத்தை கேட்பேன், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, உங்க குரலை கேட்கணும்னு ஆசை. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சொன்னதை நீ கேட்கல, இனி உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு பேச நிறுத்திடுவாரு. ஆண்டவர் பேச நிறுத்தினதுனால சவுல் எந்த அளவுக்கு போவானா, ஒரு சூனியக்காரி கிட்ட போய் உட்காந்து குறி கேட்பான். அதனாலேயே அவன் வாழ்க்கை அழிஞ்சு போகும். இது ஏன் சொல்றேன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை கண்டித்து திருத்துறதுக்காக, ஆண்டவர் நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக அவருடைய இறைவாக்கினர்களை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எதுக்கு ஆண்டவர் அவங்களை அனுப்புறாரு? நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்கிறார். நம்ம நல்லதோ கெட்டதோ செய்யும் பொழுது நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கும் சரி செய்யறதுக்கும் நம்ம அனுப்புறாரு. அவங்க வந்து நம்ம கிட்ட நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அவங்க யாருடைய வேலையை செய்கிறாங்க? கடவுளுடைய வேலையை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நீ ரொம்ப யோக்கியமான அவனை கேட்க போனா நம்மளை திருத்துறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் உண்டா? இருக்கிறாங்களா? யோக்கியமான ஒருத்தன் தான் வந்து நம்மளை கேள்வி கேட்கணும்னா இந்த உலகத்தில் அப்படியேப்பட்ட யோகியம் எவன் இருக்கான் சொல்லுங்க? யாராவது இருக்கானா? ஆக இறை வார்த்தையில் வளரணும், ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு சில மக்களை நம் மத்தியில் அனுப்பும் பொழுது, குறிப்பாக ஆண்டவர் குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், ஊழியக்காரர்கள் என்று அவருடைய பணியை செய்வதற்கும், நற்செய்தி பணியை செய்வதற்கும், இறை வார்த்தை உரைப்பதற்கும் உங்களுக்கு யாரையாவது கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தயவு செய்து இறை வார்த்தை கொண்டு வருகிறவர்களுக்கு
கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை தாவீது செய்ததுனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனை போல எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானவன் இந்த உலகத்தில் வேற எவனும் இல்லைன்றார். அவன் என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் அவனை திருத்தி எப்படி லைனுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தாரே தவிர, இவன் பாவம் செஞ்சுட்டான் இவனை போட்டு நரகத்தில் அழிப்போன்னு ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுமா? ஆண்டவர் இயேசுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழணுமா? ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாதுன்னு போட்டிருக்குதே. அப்படி தண்டனை தீர்ப்பு இல்லாத மோட்ச வாழ்க்கை வேணும்னா, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள், இதயத்தை இறை வார்த்தையினால் நிரப்புங்கள், இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுங்கள். ஆண்டவருடைய இறை வார்த்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அவர்கள் உங்களை திருத்தும் பொழுது நீ ரொம்ப யோக்கியமா என்று அவர்கள் மீது கேள்வி எழுப்புவதை காட்டிலும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். நாம் ஆண்டவருடைய நல்ல பிள்ளைகளாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டில் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற நல்ல இறை பிள்ளைகளாக, மைந்தர்களாக மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். உண்மையில் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? உண்மையில் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவனாக, இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறவனாக நான் இருக்கிறேனா? உண்மையில் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறவனாக நான் இருக்கிறேனா? உண்மையில் நல்ல கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேனா என்று என்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க தவறிய தருணங்களுக்காக, இறை வார்த்தையை புறக்கணித்த தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நீ மன்னிப்பு கேட்டு நீ செய்த தவறுக்கு மனம் வருந்தினாலே போதும், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உன்னை முந்தைய நிலைக்கு மீண்டும் நிலைநிறுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைப்பார் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆமென்.